நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் நம்ம வீட்டில் சாமி மாலை போட்டிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து வறுவல் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு இந்த பக்கம் சாப்பாடு வச்சிட்டேன். இப்போ பருப்பு குழம்பு வச்சாச்சு. உப்பு பருப்பு மாதிரி தான் வச்சுருக்கிறேன். தக்காளி மட்டும் போட்டு சாம்பார் தூள்லாம் போடல. இந்த பக்கம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வறுவல் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு கழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வறுக்கும்போது பார்க்குறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. எண்ணெயிலே தான் வதக்கணும். இப்போ கொஞ்சம் கல் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே வறுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு தூள் யாருக்கு தேவையோ வாங்கிக்கோங்க. நான் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் சத்து மாவு கஞ்சி மாவு எல்லாமே இருக்குது. குழம்பு தூள் கறி மசால் தூள் எல்லாமே இருக்குது. சூப்பரான நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தொக்கும் வறுவல் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. நல்லா